ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஷ்மீரி மிளகா, வரமிளகா இது சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து கட் பண்ணி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுருங்க. கேரட் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும், ரொம்ப மசிய விட வேணாம். கடைசியாக கொஞ்சோண்டு புளி சேர்த்து ஒரு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு எண்ணெய், அதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுருங்க. இந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் கேரட் சட்னி ரெடி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.